ஜானகி சந்தியா சேரில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து கண்ணா அப்பனான்னு திட்டுறாங்க நம்ம மாயாவை. அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து மாடிக்கு போயிட்டாங்க. இனிமேட் அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அதடியாக முடிவு எடுத்துட்டாங்க. இதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மாயா. நானே இந்த வீட்டை விட்டு எப்படா ஜூட்டு விடலான்னு பார்த்தேன். இவங்களே வந்து கையும் கலவுமா என்னை மாட்டே விட்டான்னு நினச்சி இவங்க மட்டும் போக சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து சோகமாக மூஞ்சி வச்சுட்டு கொடுக்குன்னு போகிறாங்க. ரொம்ப சோகமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி. அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க. கிஷோரை வர வச்சு எவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பேக் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பொண்ணு நல்லா இருப்பா, அதை தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உன் மனசு கஷ்டப்பட்டாலும் சரி பல்லனாலும் சரி இந்த வீட்டில் மாயா இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன். ரகுராம் எதுவும் பேச்சை வந்து மீற மாட்டான், ஓகேன்றுவான். ஆனால் இந்த வீட்டில் மாயாவும் நீயும் மட்டும்தான் தனியாக இருப்ப ஜானகி. நாங்கள்லாம் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். இந்த வீடு எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை மாயா வந்து இந்த வீட்டில் இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க. ஃபோன் அடிச்சிடுறேங்க, கிஷோருக்கு வந்து சொல்லிடுறேங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து ஜானகி வந்து மனசில் வந்து போட்டு சுமந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரத்தை வந்து நான் இறக்கி வைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தியா கிட்ட நம்ம ஜானகி. தனலட்சுமியும் பவானி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து நான் இனிமேட்டு வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், மாயா எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா திட்டினோன்னே. இப்போ நான் இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வராமல் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியலையே. வீட்டுக்கு வந்து அப்பாலாம் என்னை குச்சி எடுத்து உரின்னு உரிச்சிருவாங்க. ஏய் லூசாட நீயா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறேன்னு சொல்லி நீயா வம்படியாக வந்து மாட்டினேன். நாங்களாம் சொன்னோம் அப்பையிலேருந்தே கிளிப்புலைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதனால் நீ என்ன பண்ண, கடைசி வரைக்கும் வந்து நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி வம்படியாக வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்ட. இப்போ ஃபேஸ் பண்ணி தான் அவனை வீட்டுக்கு போகாமல் நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து பார்வதியும் பத்மாவும் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு மாயாட்டை யாரும் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, உன் வயசு தானே மாயாக்கும் இருக்குது, ஆனால் அவங்களாம் உங்களை மாதிரியா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி நினச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்குது அவள் பண்ண தப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி முடிச்சிடுறாங்க ஒட்டுமொத்த கதையும். இதை நினச்சோன்னே வந்து ஏற்கனவே வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்க நம்ம தனலட்சுமி இன்னும் கொஞ்சம் மோசமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. மாயா எல்லா பள்ளியும் அவன் மேலே போட்டுக்கிட்டாளா, இது எப்படி சரி செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அவகிட்ட பேசுறது சவகாசம் வச்சுக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாயா விட்டு தள்ளிடுங்க. அவளுக்கு வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தாச்சு கிஷோருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் இனிமேட்டு நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுட்டு பத்மாவும் பார்வதி குடுக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாயாவை பார்த்து சமாதானம் பண்ணுவோன்னு சொல்லி குடுக்குன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமியும் பவானியும் அவங்க சந்தோஷமாக வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மாயா இந்த வீட்டை விட்டு பறக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப தனலட்சுமி வந்து வேகமாக வந்து எப்போதும் அழுதுகிட்டே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, என்ன பிரச்சனை? இல்லை என்னால் தானே உனக்கு எல்லாரும் வந்து கெட்ட பேர் வந்து சுமத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க, நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன். சி உன் மேலே எல்லாரும் இந்த குடும்பமே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுட்ருக்காங்க. எனக்காக இருக்கிறனால தான் இந்த குடும்பம் வந்து இன்னமும் உடையாமல் இருக்குது. உனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் அவ்வளோதான், இந்த குடும்பமே வந்து சிதறி போயிருக்கும். ஜானகியோட வளர்ப்பும் ரகுராமோட கண்டிப்பும் பிரயோஜனமே இல்லாமல் ஆயிருக்குன்னு நினப்பாங்க. உன் பேரை நீயே வந்து டேமேஜ் பண்ணிக்காத, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து வெளி உலகத்துக்கு போய் அமெரிக்காக்கெல்லாம் போனால் தான் நான் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகி சாதிப்பேன். அங்கே இருக்கிற அட்வான்டேஜான படிப்பு எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு வேறு லெவலுக்கு என் வாழ்க்கையை வந்து க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் செட்டே ஆகாது எனக்கு. என்ன ஒன்று, ரகுராம் மனசை வந்து மாற்ற முடியல. நெட்ஒர்க்கு சோஷியல் மீடியானா அவர் தப்பாக இருந்துகிட்டு இருக்காப்புல, நினச்சிட்டு இருக்காப்புல. நல்லதுக்கும் பயன்படுத்தலாங்கிற விஷயத்த வந்து என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன மன வருத்தம் தான். நீ எந்த உண்மையும் சொல்லாத, ஏய் நான் கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு கீழே ஓடி போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி அப்பன்னு பார்த்து மாடிப்படி பக்கத்தில் வரப்போ கையை பிடிச்சி இழுத்துறாங்க. நான் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா இல்லையா? கண்டிப்பாக அதே மாதிரி தான், நீயும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி தனலட்சுமி கிட்ட வந்து உரிமையாக பேசுகிறாங்க. நான் இங்கேருந்து போனால் மட்டும்தான் என்னோடய எதிர்காலம் இன்னும் பறந்து விரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு வேணால் செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. கெட்ட பேர் எடுத்துகிட்டு போனால் என்ன, நல்ல பேர் எடுத்துகிட்டு போனால் என்ன, ஆனால் நீ தான் பண்ண தப்புன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க, உன் மேலே இருக்கிற நம்பிக்கையே உடஞ்சிரும். ரகுராம் வந்து இடிஞ்சு போய் உட்காருவாங்க. தலை நிமிர்ந்து நடந்த மனுஷனை நீ வந்து கூனி குறுகி வந்து நடக்க வைப்பியா? இனிமேட் நிம்மதியாக அவங்க அப்பாவில் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. இந்த வீடே வந்து ரொம்ப வந்து சோகத்தின் உச்சமாயிடும், எப்போதும் நிரந்தரமா. அதனால உன் படிப்புலேருந்து எல்லாம் கெட்டு போயிடும். இனிமேட்டு சோஷியல் மீடியாவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா படித்தோமா, அப்பா அம்மா பேரை வந்து சேவ் பண்ணோமா, அவங்களுக்கு கௌரவத்தை வாங்கி கொடுத்தோமா தான் இருக்கணும், சரியான்னு சொல்லி அந்த இடத்துல சின்னதாக கிளாஸ் எடுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்காக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜானகி வந்து ஆப்போசிட்டில் நின்று ரொம்ப சோகமாக வந்து
சந்தியாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் வீணாயிடுச்சேங்கிற மாதிரி சோகத்தின் உச்சத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த குடும்பம் வந்து நம்ம ஜானகி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க இருந்தால் இருக்கட்டும். பத்மா நீ என்ன பண்ணுறனா மாயாவுக்கு வந்து சாப்பாடை வந்து கொண்டு போய் கொடு, கீழெல்லாம் வர வேணாம், அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுன்னு சொன்னேன். பார்த்த இடத்துல 3 இட்லி, சாம்பார், கெட்டி சட்னி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் கொண்டு போய் கொடுக்குறேன். தனலட்சுமி வந்து போக பார்க்குறாங்க. இனிமேட்டு தனலட்சுமி நீ இங்கேருந்து போகவே கூடாது, அவகிட்ட பேசவே கூடாது சரியான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க. ரகுராம் சொன்னனால பத்மா மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க. சீனுவோட அம்மா தான் பத்மா. அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள் ஜானகி கையால் சாப்பிட்றதுக்கு இந்த வீட்டில் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எல்லோரும் மிக்சியில் வந்து மாவு அரைப்பாங்க, கிரைண்டரில் மாவு அரைப்பாங்க. அவங்க ஆட்டுக்கல்லில் வந்து மாவு அரைச்சி சூப்பராக வந்து இட்லி வைப்பாங்க. ஒரு 2 இட்லி சேர்த்து எடுத்து வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு, இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி நீங்கள் கொண்டு வரப்ப 2 இட்லி சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. மாங்காய் ஊறுகாவும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. மாங்காய் ஊறுகாய்க்கு நான் ரொம்ப அடிமை தெரியுமா. அடுத்த வாட்டி வரப்ப டைனிங் டேபிளே வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். குட் ஐடியாங்க. ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, என்னது அப்படின்னாவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெக்கமான சூடு சொரணா என்னன்னு கேட்டிங்களா, அப்படின்னா என்னங்கிற மாதிரி மாயா வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மாவா இது தெரியாமல் வந்து உனக்காக டைனிங் டேபிளே வந்து தூக்கி வந்து எடுத்துகிட்டு வரேன், தின்னு நல்லா சாப்பிடு, இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி இருந்தால் எனக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செமையாக வந்து மாயா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.